சென்னை உயர்நீதிமன்றத்தில் 7 பரபரப்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்திருக்கின்றன. இந்த 7மே தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பயணம், கரூரில் நடந்த கூட்ட நெரிசல், 41 மரணங்கள், இதனுடைய நீட்சியாக பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து மாற்று அரசியல் கட்சியினர்னு பலரும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 7 வழக்குகள், 7 பொதுநல வழக்கும் என்ன கோரிக்கைகளுக்காக அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நீதியரசர்களுக்கு முன்பாக விசாரணைக்கு வருகிறது, தாவேகா தரப்பு என்ன சொல்கிறது, அரசு மிகப்பெரிய வழக்கறிஞர் படை இழக்கி இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது, இந்த 7+ இங்கு 1 மொத்தம் 8 வழக்குகள் விஜய் அவர்களுடைய கூட்ட நெரிசலுக்கு பிறகாக வந்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி, அதனுடைய பிரேயஸ் தொடர்பாக விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களுடைய கூட்டம், அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் பலியானது அப்படிங்கிறது இப்போ அரசியல் ரீதியிலாக ஒரு பக்கம் அது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சட்ட ரீதியிலாக இன்றைக்கு விடுமுறை கால சிறப்பு அமர்வு. ஏன்னா ஆயுத பூஜை விஜயதசமிக்கு நீதிமன்றமும் விடுமுறை, அந்த விடுமுறையினாலும் கூட ஒரு ஸ்பெஷல் பெஞ்ச் உட்காரணுங்கிறதுனால சிறப்பு அமர்வு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம், இங்கே சென்னையிலையும் அதே போல் மதுரைகளிலும் இருக்கிறார்கள். 2 நீதிபதிகள் அமர்வு, டிவிஷன் பெஞ்ச், ஜஸ்டிஸ் எம் தண்டபாணி மற்றும் ஜஸ்டிஸ் எம் ஜோதிராமன் ஆகிய 2 நீதிபதிகள் முன்பாக 7 பொதுநல வழக்குகள் பட்டியலிடப்படுகிறது. எங்கெங்கெல்லாம் யார் யார் என்ன வழக்கு, வழக்கினுடைய பிரேயர் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். வழக்கு ஒரு செந்தில் கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோ ஓட்டுநர் பதிவு பண்ணுறாரு. கரூரில் அந்த சம்பவத்தில் அவரும் பாதிக்கப்பட்டவர், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், காயமடைஞ்சிருக்கேன், ஐ விட்னஸாகவும் இருக்கேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும், உடனடியாக விஜய் இனிமேல் பொது நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும். அதாவது அவரை வரவே கூடாதுங்கிற அதற்கு ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்குங்க. வழிகாட்டும் நெறிமுறைகள் உருவாகிற வரை அவருடைய பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கணும், நீதிமன்றம் போலீஸுக்கு உத்தரவிடணும், இனிமேல் அவருக்கு அலோவ் பண்ணாதீங்க என்று கேட்ட ஒரு பெட்டிஷனை திரு செந்தில் கண்ணன் அப்படிங்கிறவர் அவர் பொதுநல வழக்காக தாக்கல் செய்கிறார். 2வது பொதுநல வழக்கு மதுரையைச் சேர்ந்த கதிரேசன்கிறவர். அவர் சொல்கிறார், தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை, வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும். எதற்கு துறைசார் வல்லுநர் கமிட்டி அப்படின்னா, சேஃப்டி புரோட்டோகால், இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஆர்கனைசர்ஸ்க்கு அவங்களுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டியிருக்கு. அதை விட முக்கியம் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் வாங்கணும், குரூப் இன்சூரன்ஸ், இது போன்ற விஷயங்களை கொண்டு வரணும். இப்போ இனிமேல் பொது சொத்து சேதமடைச்சுன்னா யார்கிட்ட வாங்குறது, ஏற்கனவே ஒரு வழக்கு இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்குது. ஐ திங்க் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள் அமர்வுன்னு நினைக்கிறேன், அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஆனால் அதுலேயே போன முறை விஜய் அவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக நீதிபதி சொன்னார், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பெடுக்கிறது, கட்சியினுடைய தலைவராக க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை விஜய் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியே தான் அந்த வழக்கில் அப்சர்வேஷன் கொடுத்துருந்தார். பட் அதற்கு பிறகுதான் கரூர் சம்பவம் நடந்ததுன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பொதுநல சொத்துக்களுக்கு கட்சி ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டட்டும், சொத்துக்கள் சதமடைந்தால் வாங்கணும், அதே போல் அவங்களுக்கான காப்பீடு தொகை இந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வரணும், சேஃப்டி புரோட்டோகால் கொண்டு வரணும் என்பதாக கதிரேசன் என்பவர் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். 3வது வழக்கு அப்படிங்கிறது அம்பாசமுத்திரத்தினுடைய முனிசிபல் சேர்மனாக இருக்கும் கேசிபி பிரபாகர பாண்டியன் என்று திமுகவை சேர்ந்த முனிசிபல் சேர்மன் ஒரு வழக்கு போடுறார். அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய மாவட்டம், அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜயினுடைய இந்த அவருடைய கூட்டம் அப்படிங்கிறது அடுத்தது ஒவ்வொரு மாவட்டமாக தானே சுற்றுப்பயணம் போகிறாரு. அப்படி இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக கூட்ட நெரிசல், மரணம், இது தொடர்பாக முழுமையாக என்கொயரி நடந்து விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் அவங்கள பொறுப்பாக்குகிற வரை அவர் எந்த விதமான கூட்டங்களையும் எங்கள் மாவட்டத்தில் நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது என்று அம்பாசமுத்திரத்தினுடைய முனிசிபல் சேர்மன் திமுகவை சேர்ந்த கேசிபி பிரபாகர பாண்டியன் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். இது ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யப்படுகிறது. 4வதாக பார்த்தீங்க அப்படின்னா, கரூரை சேர்ந்த எம் தங்கம் என்கிறவர். அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உடனடியாக உத்தரவிட வேண்டும். எதற்கு அப்படின்னா, காம்ப்ரஹென்சிவ் கைட்லைன்ஸ், ஒரு விரிவான விளக்கமான வழிகாட்டும் நெறிமுறைகள் உருவாக்கணும். எதற்குனா க்ரௌடு கண்ட்ரோல், நீங்கள் கூட்டம் கொடுக்குறார்கள் அப்படின்னா அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கும் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட், இப்படியான பெரு நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள், பெருமையாக ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும்போது இதுக்கு அதிகார வர்க்கத்தில், அதாவது உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் உத்தரவிடணுங்கிறாங்க. அடுத்த 3 பெட்டிஷன்ஸ் தான் முக்கியமானது. 5வது திரு கே ரமேஷ், மதுரையை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, மத்திய அரசுக்கு
நீங்கள் உத்தரவிடணும். யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னா தமிழ்நாடு உள்துறை செயலாளருக்கும் டிஜிபிக்கும் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு மத்திய அரசு பாஜக அரசுக்கு நீங்கள் உத்தரவிடணும். அதுக்கு அடுத்தது சிபிஐ ப்ரோப், இதற்குள்ள சிபிஐ விசாரணைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. உயிரிழந்தவர்களுக்கு 50 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சமும் கொடுக்கணும்னு கே ரமேஷ் அவர்களுடைய அந்த பொதுநல வழக்கில் பிரேயர்ஸ் வைக்கப்படுகிறது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது 6வதாக ஒரு வழக்கு. அதை சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எம்எல் ரவி அவர்கள், அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வச்சுருக்கார். அந்த கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் அப்படின்னா சிபிஐ ப்ரோப் வரணும். இதில் கான்ஸ்பிரசி தியரி மிக பெரும் அளவிற்கான இதில் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, பல மோசமாக நம்ப முடியாத அளவுக்கான கதைகள்ங்கிறது பரப்பப்படுகிறது சோஷியல் மீடியாவில். நீங்கள் என்னதான் 25 பேர் மேலே வழக்கு போட்டு கைது பண்ணாலும் அது கட்டுப்படுத்தப்படுகிறதாங்கிறது இருக்குது. அதுக்கான கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்ன பண்ணுறீங்கிறது இருக்குது, கவுண்டர் என்ன கொடுக்குறீங்கிறது, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. பட் அதை தாண்டி அவர் கான்ஸ்பிரசி தியரி நிறைய இருக்கிறதுனால முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக அதுக்குள்ளே சிபிஐ கொண்டு வரணும் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். இது 6வது வழக்கு. 7வது வழக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி அவர்கள் சிபிஐ அல்லது எஸ்ஐடி ப்ரோப் வேணும் என்று அவர் ஒரு மனுவை பொதுநல வழக்காக தாக்கல் செய்திருக்கிறார். ஸோ இந்த 7 பெட்டிஷன்ஸ் தானா அப்படின்னா 8வது ஒரு பெட்டிஷன் வருகிறது. அது பாஜகவினுடைய கவுன்சிலரிடமிருந்து வருகிறது. பாஜக கவுன்சிலர் அப்படின்னா நமக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். சென்னையில் பாஜகவுக்கு கவுன்சிலர் ஒருவர் இருக்கிறார். இன்னொருவர் அவர் இண்டிபெண்ட்டாக ஜெயிச்சு பிஜேபியில் சேர்ந்து இப்போ ஏடிஎம்கேக்கு போயிட்டார். ஸோ அவரை நம்ம நகர்த்திடலாம். பாஜகவினுடைய வெஸ்மாம்பல்லம் அங்கே கவுன்சிலராக இருக்கக்கூடிய திருமிகு உமா ஆனந்தன் அவர்கள், அவங்க தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சிபிஐ ப்ரோபை கேட்டு தான் அவங்க வழக்கே ஒரு பெட்டிஷனே அந்த சமயத்தில் பொதுநல வழக்காகவே இது போனதாக ஞாபகம். அப்படி போகும்போது அவங்க தரப்பில் அவங்களுடைய வழக்கறிஞர் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பிரின்சிபல் பெஞ்ச், சென்னையிலே இங்கே இருக்கக்கூடிய அமர்வு இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் மற்றும் ஜஸ்டிஸ் ஜி அருள்முருகன் ஆகிய 2 நீதிபதிகள் இன்றைக்கு விடுமுறை கால சிறப்பு அமர்வில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணுறாங்க சிபிஐ இதில் முழுமையாக விசாரிக்கணும் என்று. அப்போ அந்த பெஞ்சில் சீனியர் ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் ஐ திங்க் ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உடனடியாக மதுரை பெஞ்சுக்கு தான் போகணும், ஏன்னா கரூருக்கான ஜூரிஸ்டிக்ஷன் மதுரைக்குள்ளே வரனால நீங்கள் அங்கே போகணும் அப்படின்னு அவர் டைரக்ட் பண்ணுறாரு. இது 8வது வழக்கு ஆச்சா. இந்த 8ல் 5 பார்த்திங்க அப்படின்னா விஜயின் மீது நடவடிக்கை அல்லது அரசு ஒரு முழுமையான பாலிசி டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது. மீதி 3 இதில் ஏதோ சிக்கல்கள் இருக்கிறது. எனவே நீங்கள் முதல் 4, இந்த 8ல் 4 அரசு அதிகாரிகள் அவங்களுக்கான உத்தரவு. 3 பார்த்திங்க அப்படின்னா 3 + இவங்க உமானந்தனை சேர்த்தா இந்த 4 நடவடிக்கை எடுக்கணும். திமுக அரசின் மீது நம்பிக்கை இல்லை, ஆளுங்கட்சியை தாண்டி சிபிஐ உள்ள வரணும் அல்லது எஸ்ஐடி வரணுங்கிறது 4 இருக்குது. இது போக இன்னும் 2 வழக்குகள் இருக்கிறது. இதே கோரிக்கையை வைத்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஜட்ஜ் அவர்களை சம்பவம் நடந்த அடுத்த நாளே போய் நீதியரசரை சந்திக்கிறாங்க, வீட்டிலேயே சந்திச்சு தான் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ண சொல்கிறார். அது எஸ்ஐடி ப்ரோப் கேட்ட ஒரு மனுவாக இருக்கிறது, வழக்காக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர் இதே மாதிரியான வழக்கை தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு அப்படிங்கிறது சேர்த்தோம்னா இதுவரை 10 வழக்குகள் இந்த சம்பவம் தொடர்பாக, சம்பவத்தினுடைய விசாரணை வரைக்கும் என்ன உத்தரவுகள் வர வேண்டும் என்பதற்காக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 7 வழக்குகள் இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 7 வழக்குகளும் 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் எம் தண்டமாடி மற்றும் ஜஸ்டிஸ் எம் ஜோதிராமன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் வருது. இன்றைக்கு அவங்க 2 பேரும் முதல்ல டிவிஷன் பெஞ்சாக உட்கார்றாங்க. ஆரம்பத்தில் இந்த இதில் ஒரு வழக்கு வரும் பொழுது வெவ்வேறு எண்ணில் அந்த வழக்குகள் பட்டியலிடப்படுகிறது. முதல்ல அது வரும் பொழுதே நீதியரசர்கள் சொன்னது இது எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 7 வழக்குகள் பொதுநல வழக்குகளாக வருது, இன்றைக்கி தான் அட்மிஷன் ஸ்டேஜில் இருக்கிறது. எனவே இது எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா சேர்த்து ஒன்றா விசாரிச்சிடலாம். காஸ்ட் லிஸ்டினுடைய எண்டில், அதாவது எல்லா வழக்குகளையும் விசாரிச்சுட்டு கடைசியாக இந்த கரூர் விவகாரம் அதனுடைய டைரக்ஷன்ஸ் அதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு 2 நீதிபதிகளும் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த 7 வழக்குகள் அப்படிங்கிறது 17 வழக்குகள் விசாரித்த பிறகு மொத்தம் 24 வழக்கு இன்னைக்கு காஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. முதல் 17 வழக்கை விசாரித்த பிறகு அதற்கு பிறகு இந்த வழக்குகள் கிளப் பண்ணி எடுக்கப்படும்னு பார்க்கப்படுது. இதே நேரத்தில் தாவேகா வழக்கறிஞர்கள் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட
கேட்குறாங்க. அறிவழகன் உள்ளிட்ட மற்ற வழக்கறிஞர்களிடம் அவங்க கேட்கும்போது, செய்தியாளர்கள் கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு இந்த 7 வழக்குகளை பற்றி எதுவும் தெரியாது, அது குறித்து எங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை, போட்டிருக்காங்கங்கிறது குறித்து புரிதல் இல்லை, நாங்கள் வந்திருப்பது வேறு 2 வழக்குக்கு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் திரு புஷி ஆனந்த், அதே போல் தாவேகாவினுடைய ஜாயிண்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய இணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் திரு சிடிஆர் நிர்மல்குமார் ஆகிய 2 பேரினுடைய முன்ஜாமீன் மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகிறது. கரூரில் இந்த சம்பவம் நடக்கிறது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதில் முதல் பிரிவுங்கிறது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு, செக்ஷன் 105 ஆஃப் பிஎன்எஸ் கல்பபிள் ஹோமிசைடுங்கிற பிரிவு. அதனால் A1ஆக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மதியழகனை கைது பண்ணிட்டாங்க. அவர் 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கான பெயிலை மண்டே மூவ் பண்ண போகிறதா தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். அப்போ A2 A3ஆக இருக்கக்கூடியவர்கள் திரு புஷி ஆனந்த் மற்றும் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை கைதுக்கான நடவடிக்கையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கைது ஆவதற்கு முன்பாக வரைக்கும் உங்களால் முன்ஜாமீன் மூவ் பண்ண முடியும். அஃபென்ஸ் நான் பெயிலபிளாக இருந்தாலும் கைது நடவடிக்கை இல்லாமலே நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் என்பதை போன்ற சில விஷயங்களை சொல்லி நீதிமன்றத்தை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் உங்களால் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட முடியும். ஸோ அதன் அடிப்படையில் அந்த வழக்குகள் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. திரு புஷி ஆனந்த் அவர்களுக்கும் அதே போல் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் அந்த வழக்கில் ஆஜராக தான் தாவேகா வழக்கறிஞர்கள் குழு வந்திருக்கோம். நேரடியாக நாங்கள் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் இன்றைக்கி ஆஜராக போகிறதில்லை என்பதாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த வழக்குகள் யார் விசாரிக்கிறான்னா, ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவர்கள், ஜஸ்டிஸ் எம் ஜோதிராமன் இந்த டிவிஷன் பெஞ்ச் 2 நீதிபதிகளாக உட்கார்றாங்க இல்லையா, இந்த 24 வழக்கு விசாரணைக்கு பிறகு அவர் சிங்கிள் ஜட்ஜாக உட்கார்ந்து அவருக்கான காஸ்ட் லிஸ்ட்டுங்கிறது இருக்கிறது. ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதுலேயும் இருக்குது. அதில் தான் 30 தாண்டி 30க்கு மேலே தான் 32வது வழக்கு மற்றும் 36வது வழக்கா சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் புஷி ஆனந்த் ஆகியோருடைய முன்ஜாமீன் மனுக்கள் அப்படிங்கிறத அவர் மேக்ஸிமம் மதியம் விசாரிப்பார் என்கிற நிலைப்பாடு அந்த பக்கம் இருக்குது. அப்போ இப்போ தாவேகா தரப்பு இதுக்குள்ளே ஒரு பெட்டிஷனராக வராது. இந்த 7 பொதுநல வழக்குகள் இப்போ உமானந்தர்களுடைய கேஸ் போகிறதுக்கு எப்படின்னு டைம் எடுக்கும். அங்கே ரெஜிஸ்ட்ரிக்கு நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது வேறு ஒரு நாள் விசாரிக்கப்படலாம், அது நம்ம தனியாக வச்சிடலாம். அது போச்சுன்னா அதோட கிளப் பண்ணிப்பாங்க. அப்போ தாவேகா தரப்பு உள்ளே இல்லாமல் அரசு தரப்புக்கான வழக்கறிஞர்கள் ஆப்வியஸாக இருப்பாங்க. ஏன்னா அரசு தரப்புக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஒரு பெரும் டீம் ஆஃப் அரசு வழக்கறிஞர்கள் ஆல்ரெடி அங்கே இருக்கிறாங்கங்கிற செய்திகள் வருது. ஸோ அவங்க முன் ஏற்பாடுகள் முன் தயாரிப்புகளோடு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பெட்டிஷனர்ஸ் தரப்பில் இந்த 7 பெட்டிஷனர்ஸுங்கிறதும் இருக்கும்போது தாவேகாவை ஒரு பார்ட்டியாக உள்ளே சேர்க்கணும். ஏன்னா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் தேவைப்படக்கூடிய வழக்குகள் இருந்தால் அவங்கள சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாங்கிற பாயிண்ட் வரும். இனிஷியலி அதில் ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வேற இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லா பார்ட்டிஸ்க்கும் நோட்டீஸ் கொடுப்பது என்பது அதனுடைய ப்ரொசீஜராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்சம் இதில் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு உடனடியாக எந்த உத்தரவுகளும் இந்த 7 பொதுநல வழக்குகளிலும் இடுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல் தான் இந்த நேரத்தில் நிலவுது. பட் அதை தாண்டி ஜட்ஜஸ் வேறு ஒரு வியூ எடுக்கிறாங்க, வேறு ஒரு வியூ பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய திசை வழிபோக்கு வேறு பக்கம் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பட் இது இன்னும் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு பக்கம் என்கொயரி கமிஷன் போயிட்டுருக்குது. ஏன் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பில் சில முக்கியமான விஷயங்களை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மாவட்ட செயலாளர் அங்கே கைதாக இருக்கார். மாவட்ட செயலாளர் இன்னும் கஸ்டடிக்கு எடுத்தாங்களா அப்படிங்கிற தகவல்கள் இல்லை. கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்க தொடங்கினால் அவர் கொடுத்துருக்கக்கூடிய சில வாக்குமூலங்களின்படி நாங்கள் சந்தேகப்படுறோங்கிற அந்த எக்ஸ்டென்ஷனை கொண்டு போக முடியும். ஸோ இப்படியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் இன்றைக்கு மிக பரபரப்பான தமிழ்நாடே எதிர்நோக்கி இருக்கிறது அப்படிங்கிற வகையில் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இதில் கான்ஸ்பிரசி தியரிஸை ஃப்ளோட் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் வந்துடுச்சு. பலரும் இதை பயன்படுத்தி கூட்டணி வைப்பது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நகர்ந்துட்டாங்க என்னும்போது ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அது பொலிட்டிக்கல் ஆங்கிள். ஆனால் சட்ட ரீதியிலாக யாருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நினைவு கூற வேண்டியது, திமுக தரப்பில் திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, திரும்ப அவர்கள் எழுப்பிய கேள்வி, நீங்கள் புஷி ஆனந்தை கைது பண்ணுறீங்க, ஏன் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடலை? புஷி ஆனந்த் பண்ணும்போது விஜய்க்கு ஏன் பேரை சேர்க்கலை அல்லது கைது பண்ணலை? இவருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயமா? கைது செய்ய எது தடுக்கிறது? அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா அப்படிங்கிற வார்த்தைகளை கடுமையான விமர்சனமாக திரும்ப அவர்கள் வைக்கும்போது டி.கே. இளங்கோவன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத எதன் அடிப்படையில் நம்ம முடிவு செய்யணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதன் காரணமாக ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம். ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க முடிச்சுட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்தால் மிக நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிற இடத்தில் அதை திமுக இப்போது நகர்த்தி இருக்கிறது. அரசின் சார்பாக டி.கே. இளங்கோவன் பேச முடியாது, ஆனால் ஆளுங்கட்சியின் சார்பாக அவர் பேசியிருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அரசின் சார்பாகனா அதிகாரிகள் கொடுக்கணும் அல்லது அமைச்சர்கள் கொடுக்கணும்.
ஸோ அந்த கருத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான லீகல் ப்ரொசீடிங்ஸ்குள்ளே டிவிக்கு வைக்கக்கூடிய அந்த வாத பிரதிவாதங்களை பொறுத்து தான். ஏன்னா நீங்கள் வெளியில் ஒன்று சொல்கிறீங்க, அதே ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்டுக்குள்ளே வைக்காமல் அதிலிருந்து மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடும் சர்ச்சைக்குரியதாக மாறும், நீங்கள் அம்பலப்படுவீர்கள் என்கிற நிலை இருக்கிறது. அதாவது ஒரே தாவைக்காதான் 2 கோர்ட்டில் போயிட்டு ஒரு நிலைப்பாடை மதியழகன் அவர்களுடைய அந்த பெயில் கேஸில் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, எங்களுக்கு போல சிபிஐ விசாரணை அல்லது எஸ்ஐடி விசாரணை அதே கட்சி தான் கேட்குது, வேற ஒரு வழக்கு போட்டு. ஆனால் ஒரு நபர் ஆணையம், அதையும் இந்த கவர்மெண்ட் தான் அமைக்குது, அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம் ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் யாரையும் கைது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஒரே அரசு அவங்களுடைய காவல்துறையை நம்பலை, ஆனால் அவங்களுடைய ஒரு நபர் ஆணையத்தை நம்புறீங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அது பொலிட்டிக்கலி எங்களுக்கு நீதியரசன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், அப்போ அங்கே கரூரில் நீதியரசர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும் மரியாதைக்குரிய திரு எஸ்பி பரத்குமார் அவர்கள் கொடுத்தது அவருடைய அப்சர்வேஷன்ஸ் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களாங்கிற கேள்வி வருது. அஃப்கோர்ஸ் அப்பீலுக்கு போவது உங்களுடைய சட்ட உரிமை என்றாலும் கூட இந்த வழக்குகளினுடைய திசை வழிப்போக்கு என்பது இதற்கு பிறகு எப்படி இவர்களுடைய அரசியல் பயணிக்கும் அப்படிங்கிறத திட்டமிடக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்தும்னு நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமான அரசியல் திருப்பங்களோட அப்டேட்ஸோட இந்த வழக்கில் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத நம்ம உடனுக்குடன் தமிழ் குரலில் காணொலி வாயிலாக பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.